பயங்கரவாதத்தை முறியடிப்பதில் இந்தியா தனது உறுதிப்பாட்டில் உறுதியாக உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரளாவில் அடுத்த முதல்வர் யார்? கே.சி. வேணுகோபால், வி.டி. சதீஷின் இடையே கடும் போட்டி நிலவுவதால் காங்கிரஸ் தொண்டர்கள் குழப்பம். நம் நாட்டின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதமான ஜனகண மனவிற்கும் இடையேயான அந்தஸ்து வழங்கும் முன்மொழிவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விஜய் ஆட்சி அமைக்க கவர்னர் அனுமதிக்க வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதாக தமிழக போலீசாருக்கு உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. விஜய் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் 6 மாதம் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார். ஓட்டு போட பஸ் வசதி ஏற்படுத்தாதது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் 2 முறை ஏற்றம் கண்டிருக்கிறது. தாவேகா தனது பெரும்பான்மையை நிரூபிக்க கவர்னர் அவகாசம் தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை அளித்துள்ளது. பயங்கரவாதத்தை முறியடிப்பதிலும் அதற்கு துணை போகும் சூழலை தகர்த்துவதிலும் நாடு தனது உறுதியாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் ஓராண்டு நிறைவை முன்னிட்டு சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்த நடவடிக்கையின் போது இந்திய ஆயுதப் படைகளின் துணிச்சலையும் துல்லியத்தையும் உறுதியையும் வெளிப்படுத்தியுள்ளன என்று மோடி குறிப்பிட்டுள்ளார். பெஹல்காமில் அப்பாவி இந்தியர்களை தாக்க துணிந்தவர்களுக்கு படைகள் தகுந்த பதிலடி கொடுத்தன என்றும் அவர் கூறினார். ஆயுதப் படைகளின் வீரத்திற்கு ஒட்டுமொத்த தேசமும் வணக்கம் செலுத்துகிறது என்றும் பிரதமர் மேலும் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான பதிலடியையும் தேசிய பாதுகாப்பை பேணுவதில் அதன் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பிரதிபலித்தது என்று பிரதமர் கூறினார். இந்த நடவடிக்கை ஆயுதப் படைகளின் தொழில்முறை தயார்நிலை மற்றும் ஒருங்கிணைந்த வலிமையையும் எடுத்துக் காட்டியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா பெற்ற அசாதாரண வெற்றியானது நமது நாட்டின் குறிப்பிடத்தக்க வீர மற்றும் தேசபக்திக்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் எடுத்துக்காட்டு என்றும் பிரதமர் கூறினார். கேரள சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ள நிலையில் முதல்வர் பதவியை பிடிப்பதில் அக்கட்சியின் மூத்த தலைவர் கே.சி. வேணுகோபால் மற்றும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த வி.டி. சதீஷின் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதனால் ஆட்சியை கைப்பற்றியும் கொண்டாட முடியாத நிலையில் அக்கட்சி தொண்டர்கள் குழப்பத்தில் உள்ளனர். கேரளாவில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி கூட்டணி 102இல் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ஆளும் கட்சியாக இருந்த இடது ஜனநாயக முன்னணி 35 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. கேரளாவில் 10 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் தற்போது அக்கட்சியில் முதல்வர் பதவியை பிடிப்பதில் மூத்த தலைவர்களிடையே கடும் போட்டி நிலவுகிறது. கேரளாவின் ஆலப்புழா மக்களவை தொகுதி எம்பியான காங்கிரஸ் மூத்த தலைவர் கே.சி. வேணுகோபால் முதல்வர் பதவியை பெற கடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி போன்ற கட்சியின் மேலிட தலைவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கும் அவர் சட்டசபை தேர்தலில் வென்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 63 பேரில் 47 பேர் அவர் முதல்வராக ஆதரவு தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மேற்கு வங்க கவிஞர் பங்கிங் சந்திர சட்டர்ஜி 1875 நவம்பர் 7இல் வந்தே மாதரம் பாடலை இயற்றினார். இது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகம் அளித்தது. இது நாட்டின் தேசிய பாடலாக 1950 ஜனவரி 24இல் அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட்டது. உத்தரவு இந்த பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் சில மாதங்களுக்கு முன் பார்லியில் சிறப்பு விவாதமும் நடந்தது. இதன் தொடர்ச்சியாக அரசு மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடல் கட்டாயம் இசைக்க வேண்டும் என கடந்த பிப்ரவரியில் மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று முன்தினம் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்திற்கும் இணையான அந்தஸ்து வழங்கும் முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய கீதத்தை பாதுகாக்கும் அதே சட்டத்தின் கீழ் வந்தே மாதரம் பாடலையும் கொண்டுவர தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டத்தில் திருத்தங்கள் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஜூலை ஆகஸ்டில் நடக்கும் பார்லி மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தண்டனை இதன்படி இனிமேல் வந்தே மாதரம் பாடப்படும் போது அதற்கு அவமதிப்பு செய்தாலோ அல்லது இடையூறு விளைவித்தாலோ அது ஜாமீனில் வெளியே வர முடியாத குற்றமாகும் என்றும் கருதப்படும். அவமதிப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். மீண்டும் அதே குற்றத்தை செய்வோருக்கு குறைந்தபட்சம் ஓராண்டு சிறை தண்டனை வழங்க இந்த சட்ட திருத்தம் வழிவகை செய்கிறது. சென்னை வேளச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், அமித்ஷாவும் மோடியும் தமிழக அரசியலுக்குள் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர். தனிப்பெரும் கட்சியாக மக்களால் தாவேகா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அக்கட்சித் தலைவர் விஜயை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் காட்டுகிற வழிகாட்டுதல். அவர் ஆதரவு கோரிய நிலையில் இன்னும் அது தொடர்பாக ஆளுநர் முடிவெடுக்காமல் இங்கே குழப்பம் உருவாவதற்கு இடமளிக்கின்றனர். இது ஏற்புடையதல்ல. தாவேகாவுக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்களின் பட்டியலை ஆளுநர் கோர முடியாது. அவருக்கு தனி பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை சட்டப்பேரவையில்தான் நிரூபிக்க வேண்டும். அதனை நிரூபிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அதனை விடுத்து காலம் தாழ்த்துவதன் மூலம் பாஜக தலையீடு செய்து குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஐயத்தை உருவாக்கியிருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல. எங்களை பொறுத்தவரையில் மக்கள் அளித்த தீர்ப்பின்படி விஜய் முதல்வராக பதவியேற்பதுதான் சரி. அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம் என தெரிவித்தார். தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்துள்ளது. புதிய வரவான தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. இந்த சூழலில் தமிழக கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து விஜய் நேற்று மாலை ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது அவர் தாவேகாவின் 108 எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் என மொத்தம் 113 எம்எல்ஏக்களின் பட்டியலை வழங்கினார். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட கவர்னர் 118 எம்எல்ஏக்கள் பெயர் பட்டியலை கொண்டு வந்தால்தான் ஆட்சி அமைக்க அனுமதிக்க முடியும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். இதனால் விஜய் இன்று முதல் அமைச்சராக பொறுப்பேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் பாமக, கம்யூனிஸ்டுகள் மற்றும் விசிக ஆகியவற்றின் ஆதரவை எளிதாக பெற்றுவிடலாம் என்று எண்ணிய தாவேகாவின் கனவு தகர்ந்தது. அந்த கட்சிகள் அனைத்தும் பின்வாங்கியுள்ளன. எனவே தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதனால் விஜய் முதலமைச்சர் ஆவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் நிலவும் இந்த பரபரப்பான அரசியல் சூழலால் தமிழகத்தின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க தமிழக போலீசாருக்கு மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய் இன்னும் ஆட்சி அமைக்காத சூழலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், விஜய் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் 6 மாதம் எந்த தொந்தரவும் செய்யாமல் அவரது ஆட்சியை கவனிப்போம் எனவும், விஜய் கட்சி தாங்கள் அறிவித்துள்ள தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுவதுடன் திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்களான அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவச காலை உணவு திட்டம், பெண்களுக்கு மகளிருக்கு உதவித்தொகை ரூபாய் 2000 வழங்குவதை தொடர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் மத்திய அரசின் கட்டுப்பாடு காரணமாக நீட் தேர்வை நிறுத்துவது போன்ற சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை. இந்த தேர்தலிலும் எங்களால் நிறைவேற்ற முடிந்தவற்றை மட்டுமே நாங்கள் வாக்குறுதியாக அளித்தோம். தாவேகா ரேஷன் அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர் வழங்குவோம் என்று தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று நான் நினைக்கவில்லை. அவர்கள் செய்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என்றும் ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23இல் நடந்தது. இந்த தேர்தலில் ஓட்டு போட சொந்த ஊர்களுக்கு செல்ல முயன்ற வாக்காளர்கள் பலர் போதுமான பஸ் வசதிகள் ஏற்படுத்தாததால் ஓட்டு போட முடியவில்லை. இந்நிலையில் அது தொடர்பாக ஆணையம் அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என சென்னை வளசரவாக்கம் பகுதியைச் சேர்ந்த தேவதாஸ் காந்தி வில்சன் என்பவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ். சவுந்தர், பி. பாலாஜி அடங்கிய அமர்வு மனுவுக்கு தேர்தல் கமிஷன் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. விசாரணையை ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்துள்ளது. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் கண்டு வருகிறது. மே 6ஆம் தேதியான நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 230 ரூபாய் உயர்ந்து 14,050 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 1,840 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் மே 7ஆம் தேதியான இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,13,200 ரூபாய்க்கும்,
கிராமுக்கு ரூபாய் 50 அதிகரித்து 14,150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 2,240 ரூபாய் அதிகரித்து உள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் பெரும்பான்மை பெற முடியாத நிலையில் இருக்கிறது. திமுக கூட்டணியில் தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் தனது 5 உறுப்பினர்களின் ஆதரவை வழங்கியிருக்கும் நிலையில் இன்னும் 6 பேரின் ஆதரவு தாவேகாவுக்கு தேவைப்படுகிறது. விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதனிடையே தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுநரை தாவேகா தலைவர் விஜய் நேற்று நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் இதுவரை விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காததால் அரசியல் களத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விஜய்க்கு ஆதரவாக இந்தியன் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: தாவேகா தனது பெரும்பான்மையை பேரவையில் நிரூபிக்க வாய்ப்பளித்து அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் உணர்வை மதித்து நடக்க வேண்டும் என இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு ஆளுநரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறது என குறிப்பிட்டுள்ளார்.